வாங்கோ மீனா. ஓம் ஸ்ருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम இன்னைக்கு அப்ரோக்ஷ அனுபூதியில நம்ம 76 இருந்து ரெவியூ பண்ணிட்டு இருக்கோம் பண்றோம். 76 என்ன சொன்னார், படகுல போகும்போது அனைத்தும் கரையில் இருக்கும் எல்லாமே செடி கொடி மரங்கள் எல்லாமே படகு கூட நகருவது போல தோன்றும். அதே மாதிரி ஆத்மா அக்கர்த்தா, ஆனா அறியாமனால நான் செய்யறேன். அந்த ஆத்மா இருப்பதனால்தான் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்றது. ஆனா ஆத்மா தான் பண்றது. நாங்கிறத நம்ம ஆத்மாவை ரெஃபர் பண்ணறது இல்ல, இந்த ஜீவனை ரெஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்றார். தத்பதாத்மனி தேகத்துவம் பஸ்ய அஜ்ஞானாத் யோகத்தா. உடலே நான் அப்படிங்கிறது தர்மி அத்தியாசம். அந்த உடலுடைய தன்மைகள் என்னுடையதுங்கிறது தர்ம அத்தியாசம். அதனுடைய தர்மங்கள் ஆத்மால பண்ணிக்கிறோம். உடலுக்கு நோய்னா எனக்கு நோய், உடலுக்கு மரணம் வருதுன்னா எனக்கு மரணம் வருதுன்னு ஆத்மா பண்றோம். ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது. எப்படி வெறும் வெள்ளை துணி மஞ்சளா தெரியறதோ, பிகாஸ் கண்ணுல ஜாண்டிஸ் இருக்கு, கண்ணுல கண்ணாடி போட்டுட்டு இருக்கோம், வேற கலரா தெரியறதோ, அதே மாதிரி ஆத்மாவும் நமக்கு தேக தர்மத்தை எடுத்துட்டு தெரியறது. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி. சோ ஒரு பிரமாணத்துல குறை இருந்தாக்க அது விபரீத ஞானத்தை கொடுக்கும். ப்ளூ கிளாஸ் போட்டுன்னு பார்த்தா ப்ளூவா தெரியும் எல்லாமே. ஸோ அது எக்ஸாம்பிள் சொல்றாரு 79-8ல. கனவு எப்படி பொய்யோ அப்படி அப்படியே தான் இந்த உலகமும் பொய் அப்படிங்கிறார். தீப்பந்தம் எக்ஸாம்பிள், தீப்பந்தம் எப்படி சுத்தினாக்க சூரியன் மாதிரி தெரியறதோ அந்த மாதிரி இந்த ஆத்மா ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி இருக்கு தெரியறது நமக்கு. ஆத்மா அகர்த்தா. 79ல அணுத்துவம் மித்யா, அதாவது சிறியதாக தெரியும் தன்மை பொய். காரணம், அந்த பொருளிடம் பெரியதாக இருக்கிற தன்மையும் இருக்கிறது. ஏரோப்ளைன் பார்த்தோம், மேல மேல பார்த்தா சின்னதா இருக்கும், பக்கத்துல ஏர்போர்ட்ல பார்த்தா பெருசா இருக்கும். சோ அதே போல ஆத்மாவின் சரீரத்தின் தன்மையை பார்த்தல் அறியாமையினால் ஆத்மா என்னால அவ்வளவு இதுக்கு மேல பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். அது தட் இஸ் ஃபார் ஜீவன். ஆத்மா கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இல்லையா? நம்ம சொல்றோமே ஆத்மா எல்லா ஆல் பவர்ஃபுல். அதே மாதிரி ஆத்மாங்கிறது அகண்டானந்தம், எல்லாம் கம்ப்ளீட் நிர்திசை ஆனந்தம்ங்கிற, அதாவது பேரானந்தம், பரமானந்தம். ஆனா நான் கஷ்டப்படுறேன், நான் அவஸ்தைப்படுறேன் அப்படின்னு சொல்றோம். பட் நான்ங்கிறது இந்த இடத்துல பாடியை பண்றது, ரெஃபர் பண்றது. சில பொருட்கள் இயற்கையாக மிகவும் நுண்ணியதாக இருக்கும், மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியும். சில எல்லாம் பார்க்க முடியாது, செல்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்ல பாக்குறோம், டெலிஸ்கோப்ல பாக்குறோம். அதே போல அறியாமையினால் ஆத்மா தேகம் தர்மம் இல்லாத போதிலும் தேக தர்மத்துடன் தெரிகிறது. நாம எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் சத்தியம் இல்லை, அதெல்லாம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, சில பேர் இருக்குன்னு நினைப்பா, சில பேர் இல்லைன்னு நினைப்பா, பார்க்கிறோம் பார்க்கல, எப்படி வேணா. பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இண்டிவிஜுவல் மைண்ட். மரத்துல யானையை பாக்குற மாதிரி, மரத்தை மறைத்தது மாமதை யானையை ஒத்த யானையா பார்ப்போம், ஒத்த மரமா பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம ஞானி உலகத்தையே இல்லைன்னு பாக்குறோம், பிரம்மனா பாக்குறோம். பாக்கி பேர்லாம் உலகத்துல மனுஷனா பாக்குறோம், இன்டராக்ட் பண்றோம். சோ எப்போ நம்ம பாம்பா பாக்குறோமோ இப்போ பயம் ஏற்படும். இதுதான் தெரிஞ்சுடுச்சுன்னா பயமே கிடையாது. அந்த மாதிரிதான். 81ல ஒரு ஸ்லாண்டிங்கா, மிரரை ஸ்லாண்டிங்கா வச்சானாக்கா அதுல தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி தெரியும். கண்ணாடியில் நீரை போல, நீரில் கண்ணாடியை போல, அப்படியும் இப்படியும் இருக்கலாம். இதெல்லாம் மித்தியா, அனுபவத்துக்கு இருக்கிறது, ஆனால் உண்மையில் கிடையாது அப்படின்னு சொல்றார் 81ல. 82 அக்னம் மணித்துவம், நெருப்பு பொறியை ஒரு சிவப்பு நவரத்னம்னு புரிஞ்சுக்கிறோம்.
அதே மாதிரி ஒரு நவரத்னம் கண்ணுல பட்டாலும் அது நெருப்பு பொறின்னு நினைச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆத்மாவத்துல அனாத்மாவும் அனாத்மாவத்துல ஆத்மாவும் பிரதிபலிக்கிறது. அப்படி மாத்தி சொல்றோம் அத்தியாசம். இதில் அதில் இதை அந்யோன்ய அத்தியாசம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தர்மங்கள். சிமிலர்லி ஆத்ம சைத்தன்யத்தை, அதாவது அதோட உணர்வை ஜடமான உடலிலும் உடலின் ஜடத்தன்மையை ஆத்மாவிடத்திலும் மாத்தி பாக்குறோம். ஆத்மாவோட ஜட ஜடத்தன்மையோட அபூர்ணத்துவத்தை ஆத்மாவிலும், ஆத்மாவின் சத் அம்சத்தை சத்தா பூர்த்தின்னு சொல்லுவோம். அதை உடலிலும் மாத்தி ஜடமான உடலிலும் மாத்தி அந்யோன்ய அத்தியாசம் செய்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அஜ்ஞானத்தினால. 84 மேகம் வேகமாக நகரும் போது நிலாவும் வேகமாக நகருவது போல் தெரிகிறது. சில சமயம் ஒரு பொருளையே ஏற்றி வைக்கிறோம், இங்கு நகருகின்ற தன்மை நகராத நிலாவில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மேகத்தின் தர்மத்தை நிலாவில் ஏற்றி வைக்கிறோம். அதே மாதிரிதான் ஆத்மாவின் தர்மம். ஆத்மா அசைவதில்லை, ஆடுவதில்லை, ஓடுவதில்லை, உடல் சரீரம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். அடுத்தது மேகத்தையே நம் நிலாவாக பார்க்கவில்லை, நகர்தல் என்ற மேகத்தின் தர்மத்தை நிலாவில் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி 84 முடிக்கிறார். 85ல எது கிழக்கு மேற்குன்னு தெரியாமல் ஒரு மனிதன் அலைந்து மோகத்தில் இருக்கும் பொழுது எப்படி அவனுக்கு சூரியனை பார்த்தா தெரியறதோ, அதே மாதிரி ஆத்மாவை தெரிந்து கொண்டால் உலகத்தில் எல்லாமே தெரிந்துவிடும் அப்படிங்கிறார். அடுத்தது 87. அவித்யை அறியாமையில் ஆத்மாவினிடத்தில் தேகம் இவைகளை அத்தியாசம் செய்யப்பட்டுள்ளது. தேகம்ங்கிறது தேகம் இஸ் பார்ட் ஆஃப் பிரபஞ்சம். ஜஸ்டினாக்கு இண்டிவிஜுவல் பாடியில இந்த தேகம் பார்ட் ஆஃப் பிரபஞ்சம், பிரபஞ்சத்தை பாக்குற மாதிரி. சோ ஆனா நம்ம அதுதான் நான் நினைச்சுன்னு விடுறோம். இத புரிஞ்சுட்டோம்னாக்க எல்லாருமே முக்தந்தான். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அது அத்தியாசம். ஏன்னா அவளுக்கு நம்மள பாடியில தான் பாடியை பத்தி தான் சொல்றான், நம்மள ஒரு ஸ்டூபிட் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அது என்ன, அதை நம்ம உண்மைன்னு நினைச்சுன்னு விடுறோம். அதனால நமக்கு அதுவும் ஒரு சப்தம் தான். பட் we associate that they are referring to me, they are not referring to me. சோ அது ஒரு சப்தம் தான். இந்த உலகம் நம்ம துயரப்படுத்தவில்லை, ஆனால் இந்த உலகம் உண்மை என்று நம்ம நினைக்கிறதுனால தான் துயரம் வருகிறது அப்படின்னு சொல்றாரு 87ல. 88 எப்படி நீர் அசைந்தால் நிலா அசைவது போல் தெரிகிறதோ அப்படி ஆத்மாவின் செயல்களில் ஈடுபடுவது போல் தெரிகிறது. ஆத்மா கர்த்தா அபோக்தா நிஷ்கிரியம். 88 இதுவரை சர்வார்த்த பாவம் பத்தி சொன்னோம். எல்லாமே நான், எல்லாமே ஆத்மா, ஜெகத் ஸ்தாவர சங்கமம், அதாவது அசைவது அசையாதது எல்லாமே ஈஸ்வரன் தான் அப்படின்னு சொல்றார். லைன் 1 and 2ல 88ல சொல்றார். சர்வ பாவானான் அபாவாத், எந்த பொருட்களுமே இல்லை. இந்த உடலும் ஜகத்துடன் சேர்ந்ததினால் இந்த உடலை மித்யா என்று சொன்னால் உடலே இல்லையே. ஏன்னா உடலே ஜகத்தான், ஜகத்தே இல்லைன்னு சொல்றோம், மித்யான்னு சொல்றோம். அப்ப இந்த உடலும் மித்யாதான். சோ உடலும் மித்யாங்கிறதுக்கு இதற்கு ஆத்மத்தன்மை எப்படி வரும் அப்படின்னு சொல்லி 88 முடிக்கிறார். 89ல அந்த ஆத்மாவை அறிந்து கொண்டு இருக்கிற காலத்தை கழி பெரிய அறிவாளியே அப்படிங்கிறார். ஒளிர்ந்து கொண்டிருக்கும் மாணவனே, உன் பிராரப்தத்தை மிச்சம் மீதி இல்லாமல் அனுபவித்து விடு இன்பம் துன்பங்கள் எல்லாம். பிறகு உன் சுரூபத்தை மறந்து விடாமல் இந்த ரகசியமான உண்மை தேவைப்பட்ட போது சம்சார சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது வெளியே வரும். அப்ப அதை வச்சுக்கோ, அந்த ஞானத்திலேயே இருந்து செயல்படு அப்படின்னு சொல்லி 89 முடிக்கிறார். 90ல இருந்து பாக்குறோம். பார்த்தேன். looking forward to this. சரி பார்க்கலாம். 90 உற்பன்னே வியாத்மா விஞ்ஞானே பிராரப்தம் நைவ முஞ்சதி இதி யத் சூயத்தே சாஸ்திரே தன்னிரா கிரியத்தே திரணா. நாம் வாழும் இந்த உலகம் மித்தேன்னு சங்கரர் விஸ்தாரமாக 41ல இருந்து 88 வரைக்கும் சொன்னார். அது இப்போ
இப்ப என்ன சொல்ல போற, உண்மையில் ஞானத்திற்கு பிறகு ஞானிக்கு பிராரப்த கர்மம் இல்லை என்பதுதான் விசாரம். பிராரப்த நிஷேதா 90ல இருந்து 99 வரைக்கும் பிராரப்த கர்மமும் கிடையாது. 100 to 144 வந்து நிதித்தியாசனம். இத்தனை மித்தியா மித்தியான்னு படிச்சாச்சு, ஆனா உள்ள போக மாட்டேங்கிறது. அதற்கு எப்படி எல்லாம் தியானம் செய்து, என்னெல்லாம் சாதனைகளை செய்து இந்த ஞானத்தை நம் மயம் ஆக்குதல்ங்கிறது தான் தலைப்பு. இந்த டாபிக்க கடைசியில வச்சிருக்கார் சங்கரர். எல்லாம் முதல்ல புரிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில கிளைமேக்ஸ். கச்சேரிக்கெல்லாம் போனோம்னாக்கா நன்னா பாடுறவாளை கடைசியில வச்சிருப்பா. அப்பதான் கிரௌடு இருக்கும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வச்சாக்கா பாட்டுக்கு போடணும்னு திரும்பி போயிடுவான், எல்லாரும் போயிடுவான். அந்த மாதிரி லாஸ்ட் தான் வச்சிருக்காரு இங்க சங்கரர். இங்க பிராரப்த கர்மமும் கிடையாது அப்படிங்கிறது தான் வர்ஸ் நம்பர் இன்ட்ரோடக்ஷன் டு வர்ஸ் 90. இப்போ பொதுவாக ஆத்ம ஞானம் 2 கர்மங்களை அழித்துவிடும், நாசம் செய்துவிடும். ஒரு கர்மத்தை நாசம் செய்யாது. அதுதான் பிராரப்த கர்மா. சஞ்சித கர்மாங்கிறது வந்து முன்னால நம்ம பண்ணி வச்ச மூட்டை, நம்மளோட ப்ராவிடன்ட் ஃபண்டு, பிக்சட் டெபாசிட் மாதிரி. அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துன்னு இங்க வரோம் செலவு பண்றதுக்கு. செலவு பண்ணினதுக்கு அப்புறம் இந்த செலவு பண்றத கொஞ்சம் கிரெடிட்டும் ஆகும், டெபிட்டும் ஆகும். அந்த அது வந்து அடுத்த ஜென்மத்துக்கு போகும். ஆகாமி கர்மான்னு பேரு. அது ஃபியூச்சர்ல இருக்கிறது ஆகாமி கர்மா, பாஸ்ட்ல மூட்டை இருக்கிறது பாவ புண்ணியம், ரெண்டுமே சேர்த்து அது வந்து சஞ்சித கர்மா. அப்புறம் இந்த ஆகாமி கர்மா. சோ நம்ம கொஞ்சம் எடுத்துன்னு வந்தது பிராரப்த கர்மா. சோ சஞ்சிதம்ங்கிறது சேர்த்து வைக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு அடங்காத கர்ம பனை. வாங்க, we just started. We are in verse 90. So எண்ணிக்கைக்கு அடங்காத கர்ம வினை, வெளிப்படாத கர்மங்கள் தான் ப்ராவிடன்ட் ஃபண்டு, கிராச்சுட்டி, சேவிங்ஸ் எல்லாமே. பாவ புண்ணியம் விதைகள் அதெல்லாம். ஆகாமிங்கிறது இந்த ஜென்மத்தில் ஞானம் வருவதற்கு முன்பு இந்த ஆகாமி கர்மா இந்த பண்ணினது. இப்ப நமக்கெல்லாம் ஞானம் வந்தாச்சு. அகம் பிரம்மாஸ்மின்னு ஞானம் வந்தாச்சு நமக்கு. பிகாஸ் வி ஹவ் லேர்ன்ட் இட். இதுக்கு இந்த ஞானம் வரத்துக்கு முன்னால பண்ணின பாப புண்ணியங்கள்லாம் தான் ஃபியூச்சர்ல போய் சேர்ந்துக்கிறது ஆகாமி கர்மா. சோ பிராரப்தம்ங்கிறது இந்த ஜென்மத்திற்கான காரணம். கேஷ் வித்ட்ரால்னு சொல்லலாம், லிக்விட் கேஷ். இந்த பிராரப்த கர்மம் ஞானிக்கும் இருக்கும். அது ஆத்ம ஞானம் அழிக்காது அப்படின்னு சொல்றோம். நான் இந்த கஷ்டப்படுறேன் பிகாஸ் ஆஃப் மை பிராரப்தம். சங்கரா சேஸ் ஃப்ரம் எ பர்டிகுலர் ஆங்கிள் ஞானிக்கு பிராரப்த கர்மா அழிக்கப்பட்டு விட்டது. சாஸ்திரம் அழிக்கப்படல, கிடையாதுன்னு சொல்றேன். எந்த கோணத்துல இவர் இப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டாக்க, ஞானியின் அடிப்படையில் கிடையாது, அஞ்ஞானியின் அடிப்படையில் கேட்டால் இருக்கிறது. ஞானியின் அடிப்படையில் சர்வ கர்ம நாசகா. பிராரப்தம் என்பது சரீரத்தில் அனுபவிக்கின்ற தர்மம். ஞானியை பொறுத்தவரை ஆத்ம ஞானத்தினால் சரீர அபிமானமே கிடையாது. ஐ எம் த ஸ்டீயர் ஆஃப் திஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் திஸ் பாடி, இல்லையா? சோ இந்த சஞ்சித கர்மத்திலிருந்து வெளிப்பட்ட கர்மத்தை பிராரப்தம் சொல்றோம். இந்த ஜென்மத்திற்கு எது காரணமோ அது. ஆரப்தம்னாக்கா ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, பிராரப்தம்னா நன்கு ஆரம்பித்து விட்டது, முளைவிட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதன் பாப புண்ணியங்கள் கழித்து கொண்டிருக்கும் போது புதிதாக சேர்த்து கொள்ளும் கர்மம் ஆகாமி, அது சஞ்சிதத்தில் சேர்ந்து விடும். பிராரப்தத்தின் ஞானத்திற்கு அழிக்கும் சக்தி இல்லை. இது அதுவரை இந்த உடல் இருக்கும், ஜீவன் முக்தான், விதேக முக்தான் எல்லாம் படிச்சிருக்கோமே. உடல் போனவுடன் பிராரப்தமும் அழிந்து விடும் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்றதே படிச்சிருக்கோமே. அப்படிங்கிறதுக்கு இங்க வர்ஸ் 90ல ஞானிக்கு பிராரப்த கர்மம் இருக்கிறது என்ற கருத்தும் நீக்கப்படுகிறது. இங்க வர்ஸ் 90ல ஆத்ம ஞானம் எல்லா கர்மத்தையும் அழித்துவிடும் நிலைநாட்டுகிறார். சோ ஞானிக்கு இருக்கா இல்லையா, ஐ வாண்ட் டு நோ அப்படின்னாக்கா யாருடைய கோணத்தில் இதை பார்க்கிறோம். ஞானிக்கு தன்னுடைய அடிப்படையில் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட் பிராரப்த கர்மம் கிடையாது. ஒரு ஞானி கிட்ட போய் உனக்கு பிரார்த்தம் கர்மம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றார். சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம் எதுவும் கிடையாது. உடனே அஞ்ஞானி வந்து நீ எப்படி உயிரோட இருக்கிறார், எப்படி விவகாரம் பண்ற, டிரான்சாக்சன் பண்ற அப்படின்னு கேட்கிறார். அதற்கு ஞானி இந்த அஞ்ஞானிக்கு சொன்னா புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு பிராரப்த கர்மம் இருக்குன்னு சொல்றார். திஸ் இஸ் த ரெஸ்பான்ஸ் டு அன் இக்னரண்ட்.
அதாவது எனக்கு பிராரப்த கர்மம் இருக்குங்கிறது ஞானியின் அஜ்ஞானிக்கான பதில், டு பிரிவென்ட் அன் ஆர்குமெண்ட். ஏன்னா அது மேல மேல கேட்டுட்டு இருப்பா, கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஞானி தன்னையே பார்க்கும்போது எனக்கு பிராரப்தம் கர்மம் கிடையாது. சோ இங்க வந்து மோட்சம் என்றால் என்ன? ஆத்ம ஞானம் மோட்சத்தை கொடுக்க வேண்டும். பிரம்ம ஞானம் வந்து விட்டது, ஆனா மோட்சம் வரவில்லை. அந்த ஸ்டேஜ்ல நம்மளா இருக்கும். மோட்சம் மோட்சம் ஆத்ம ஞானம் வந்து விட்டது, ஆனா மோட்சம் வரவில்லை. இது பிகாஸ் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் இன்டெலெக்சுவலி. ஆழ்ந்த மனதில் எந்த விதமான இருமைகளான பாதிப்பும் இருக்கக்கூடாது. இதுதான் ஞானத்தின் பலன். மேலோட்டமாக வந்து போகலாம், சுச்சுவேஷன் வராம இருக்க முடியாது. we may lose people in our life, we may be diagnosed, body may be diagnosed, anything. ஆனா அது வந்து ஆழ்ந்த மனத்துல போய் இது பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஜனகருக்கு ராஜ்யம் கிடைச்ச போதிலும், அதை இழந்த போதிலும் அவருக்கு நெருப்பு வந்து ஹோல் கிங்டம் வாஸ் பர்ன்ட். அப்போ அவர் வந்து he was not disturbed அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வருது. அதே மாதிரி ராமருக்கு நாளைக்கு முடிச்சு விட்ட போறேன்னு சொன்னார். நெக்ஸ்ட் மார்னிங் நீ காட்டுக்கு போன்னு சொன்னார். 2 டயத்துலயும் 2 நைட்லயும் அவர் ஹி வாஸ் வெரி காம், ஹி வாஸ் நாட் டிஸ்டர்ப். சரி, ஓகே அப்படின்னு. அந்த ஆத்ம ஞான அறிவு என்ன? இந்த சரீரத்துக்கும் அதன் அனுபவத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுதான் ஞானியின் ஞானம். மானம் அவமானம் சுகம் துக்கம் குளிர் உஷ்ணம் எதுவும் என்னுடையது இல்லை. பிகாஸ் ஐ எம் நாட் திஸ் பாடி. சரீரம் மற்றவனுக்கு பிரியம் அப்பிரியம், அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. கர்ம பலன் என்றால் என்ன? சுகம் அல்லது துக்கம்ங்கிற அனுபவத்தை கொடுக்கிறது. அதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த உடல். நம்ம ஆத்மபோத வருஷம் நம்பர் 12 பார்த்திருக்கோம். இந்த போகஸ்தானம், இந்த சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இது ஒரு ஸ்தானம், ஏசி ரூம் மாதிரி இல்லையா? பார்த்திருக்கோம். கர்ம பலன். ஞானி நானும் சரீரமும் வேறுன்னு புரிஞ்சுட்டான். ஞானியை பொறுத்த வரை சரீரமே இல்லை. சரீரம் இல்லைனாக்க சரீரத்தில் அனுபவிக்கப்படுகும் கர்ம வினையும் கிடையாது. அவனை பொறுத்த எனக்கு உடலே இல்லை, கேள்வியே சரியில்லைங்கிறான். ஞானியின் ரெஸ்பான்ஸ் டு அஜ்ஞானி, இந்த சரீரத்துக்கு பிராரப்தம் இருப்பதாக நீ நினைச்சுக்கோ. நம்ம சில பேர் குழந்தைகிட்டே சொல்லுவோம், ஓ அப்படியா, சரி போ, நீ அப்படியே நினைச்சுக்கோ போ அப்படின்னு சொல்லிடுவோம். ஆர்கியூ. அந்த மாதிரி ஞானி சொல்றாரு அஜ்ஞானிக்கு. எப்பொழுது ஞான நிஷ்டை கிடைக்கிறதோ அந்த நிமிடத்திலிருந்து நான் உடல் அல்ல, அந்த அனுபவங்களும் நான் அல்ல. இந்த சரீரம் இருக்கும் வரை அவன் சாட்சி. அதாவது நம்ம ஒரு டிராமா பார்க்கிறோம், ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் நம்ம சாட்சி. இந்த டிராமா முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். டிராமாவோ சினிமாவோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வி ஆர் நாட் நோ மோர் சாட்சி இல்லையா? ஸோ ஒரு நிகழ்ச்சி நடந்தோட அந்த சாட்சி அதுங்கிற ஸ்டேட்டஸ் போயிடும். அதை வேடிக்கை பார்க்கிறான், பிறகு பிரம்மஸ்வரூபமாக ஆகிவிடுகிறான். ஞானியை பொறுத்தவரை ஞானம் உடனடியாக அனைத்து கர்ம பலன்களையும் அழித்து விடுகிறது. ஜகத்தை நீக்கி உடலை நீக்கி கர்ம பலன்களையும் அழித்து விடுகிறது. ஞானியை பொறுத்தவரை எல்லா கர்மத்தையும் அழித்து விடுகிறது. சில பேர் வந்து சம்டைம்ஸ் சம்படி சே சம்திங் சர்காஸ்டிக்கா சொல்லுவா, ஏதாவது நம்மள ஹர்ட் பண்ணணும்னே சொல்லுவா, வித் தட் இன்டென்ஷன், துயரப்படுத்த வேண்டும் அப்படின்னு. சில பேர் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காகவும் சொல்லுவா. துயரப்படுத்தவும் சிந்தித்து எதை சொன்னா ஹர்ட் ஆவான்னு சொல்லுவார். மற்றவர் துக்கத்தை அடையும் போது இவனுடைய பிரயோகம் வெற்றி அடைகிறது, குறி தப்பவில்லை. ஏன்னா தட் இஸ் இன்டென்ஷன். நான் சொன்னேன், அவன் அழுதுட்டு இருக்கான் பாரு. இதே ஒரு ஞானியிடம் சொன்னால் இதெல்லாம் வெறும் சப்தம் தான். ஒரு பாத்திரத்தை நீ டிராப் பண்ணா என்ன சத்தம் கேட்கும், அந்த மாதிரிதான் இதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் சப்தம். எனக்கு ஒண்ணும் எதுவுமே நத்திங் பாதர்ஸ் மீ, எதுக்கும் தேர்ஸ் நோ மீனிங் அப்படின்னு சொல்ற மாதிரி. படுத்த எந்த வார்த்தையும், சந்தோஷப்படுத்த எந்த வார்த்தையும், சொல்ற எல்லா வார்த்தைக்கும் நான் எக்ஸிஸ்டன்ட். சுகப்படும் போது புண்ணியமும் துக்கப்படும் போதும் பாபமும் கழிகிறது. இந்த இரண்டும் என்னை பாதிக்கவில்லை. ஆத்ம ஞானத்தினால் அடைந்த இன்பத்தை அடைந்தவுடன் புண்ணியத்தினால் கிடைக்கும் இன்பம் அல்பம் அப்படின்னு சொல்றேன். ஞானியை பொறுத்தவரை இரண்டும் மேலோட்டமாக போகிறது. ஆழ்ந்த மனதில் இரண்டும் பாதிப்பை கொடுக்கவில்லை. தட் இஸ், ஹி இஸ் பியாண்ட் ப்ளூராலிட்டி. ஒரு கேக் சாப்பிட்றோம், கேக் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கிரீம் பிஸ்கெட் சாப்பிட்டா அதுக்கு நமக்கு தெரியாது.
கேக் தான் என்ஜாய் பண்றோம் பிளிஸ் மாதிரி. அதுக்கப்புறம் க்ரீம் பிஸ்கெட், இந்த அல்பானந்தம், சின்ன ஆனந்தம், பிளஷர்லாம் வந்தா கூட எல்லாம் பெரிய பெரிய இது இல்லை இல்லையா? அந்த மாதிரி நிரதிசை ஆனந்தத்தை அடைந்த பிறகு இந்த உலகத்தில் கிடைக்கும் சிறிய இன்பம் அல்பானந்தம் ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிறார். ஃப்ரம் எ ரியலைஸ்ட் பர்சன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் பிராரப்த கர்மாவும் அழிந்து விட்டது. எல்லாமே சூப்பர்ஃபிஷியல் இன்சிடென்ட், ஈவெண்ட், அக்கரன்ஸ், அவ்வளவுதான். அதாவது நடந்துட்டே இருக்கு, அவ்வளவுதான். மேலோட்டமாக இருக்கும், அனுபவமா இருக்கும், ஆழ்ந்த மனதில் பாதிப்பு ஏற்படாது. as far as I am concerned, I am floating around. நான் மாட்டுக்கு வெறும் ஃப்ளோட்டரா இருந்துட்டு இருக்கேன். இந்த ஞானிக்கு எல்லாமே மேலோட்டமாக பாசிங் ஃபேஸ், நாட் இன் டெப்த் அப்படின்னு சொல்றார். சாஸ்திரம் ஞானிக்கு பிராரதமும் கிடையாதுன்னா அஜ்ஞானிகளுக்கு புரியாது. அஜ்ஞானிக்கு ஒரு ஞானத்தை அடைந்தவன் ஜீவன் முக்தன் என்பதை எடுத்து கூறுது. அதனால பிராரதம் இருக்கிறதுன்னு எடுத்து சொல்றார். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சொல்லி கொடுக்கணும். ஒரேடியா ஞானம் இதுவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இதை வந்து சங்கரர் 90 to 99 9 ஸ்லோகத்துல சொல்றார். ஞானிக்கு அனைத்து கர்மங்களும் ஞானம் அடைந்தாலும் போயாச்சு. அஞ்ஞானிக்கு பதில் சொல்வதற்காக சாஸ்திரம் ஞானிக்கு பிராரத கர்மம் இருக்குன்னு சொல்றது. ஞானிக்கு பிராரதம் கர்மம் இல்லைங்கிறத வந்து வேர்ஸ் 90ல எக்ஸ்பிளைன் பண்றார். உற்பத்தே ஆத்ம விஜானே, ஆத்ம ஞானம் தோன்றிய பிறகு பிராரப்தம் நைவ முஞ்சதி, விடாமல் பிடித்து கொண்டிருக்கும் இந்த ஆத்ம ஞானிடம் பிராரப்தம் விடுவதில்லை. இது எத் ஸ்வரூப சாஸ்திர, இவ்விதம் சாஸ்திரம் என்ன சாஸ்திரத்தில் என்ன கேட்கப்பட்டுள்ளதோ தத் நிராகிரியத்தே அதுனா, அது நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார் இந்த verse 90ல. 91ல வந்து சங்கரர் ஃபர்ஸ்ட் 2 லைன்ல வந்து அவரோட கன்க்ளூஷன் சொல்றார். அதுக்கப்புறம் அதுக்கு ரீசன் சொல்றார். ஸோ 691ல தத்துவ ஞானாத் உதய உருவம், அதாவது உருவம்னா பிறகு ஆத்ம ஞானம் தோன்றியதற்கு பிறகு பிராரப்தம் நைவ வித்தியத்தை, அவருக்கு சுகதுக்கத்தை கொடுக்கும் பிராரப்தம் கிடையாது. பிராரப்த கர்மம் சஞ்சித கர்மத்துடைய வெளிப்பாடு. இந்த சரீரம் நம் பிராரப்தத்தின் விளைவு. ஞானம் பிராரப்தத்தையும் அழித்துவிடும். எதன் அடிப்படையில் சொல்லுகிறார்னாக்கா தேகாதீனாம் அசத்வாத், எந்த ஒரு கர்மமும் அதனுடைய பலனை கொடுக்க, அதாவது சுகமோ துக்கமோ ஒரு பலனை கொடுக்க ஒரு உடலையும் ஒரு மனதையும் சார்ந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே இந்த உடலும் ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் ரெண்டுமே சாதனங்கள் இல்லையா? எத்தனை புக்கு வச்சு படிக்கிறோம், அது போன் யூஸ் பண்றோம், எத்தனையோ யூஸ் பண்றோம் இன்டராக்ட் பண்றதுக்கு. அதே மாதிரிதான் இந்த பாடி மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் ஆத்மா யூஸ் பண்றது டு இன்டராக்ட் வித் த வேர்ல்ட். தீஸ் ஆர் ஆல் டூல்ஸ். ஞானியை பொறுத்தவரை எனக்கு தேகமே இல்லை, சூக்ம சரீரமும் இல்லை என்றால் அதை சார்ந்த தர்மம் எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு புடவை ஒரு சட்டை வாங்குறோம் ப்ளூ கலர்ல, அது அது எரிஞ்சு போயிடுத்துனாக்கா அந்த ப்ளூ கலர் மட்டும் வேணும்னு கேட்டா எப்படி கிடைக்கும்? சட்டையே இல்லை, ப்ளூ கலர் இப்படி கிடைக்கும்? அந்த மாதிரிதான். ஸோ ஐ எம் நாட் திஸ் ஸ்தூல பாடி, ஐ எம் நாட் திஸ் சூக்ம பாடி. அதனால அதனுடைய தர்மங்கள் எல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றார். தேக ஸ்தூலம் தேகாதீனா, தேகம் ஆதி அப்படின்னா ஸ்தூலம் அண்ட் சூக்மம். அசத்வாத்னா இல்லாத காரணத்தினால், யதா சொப்ன விபோதா, எக்ஸாம்பிள் சொல்றார். ட்ரீம் பண்றோம், கனவுல நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கனவு உடல் இருக்கிற வரைக்கும் அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கும். என்ஜாய்மெண்ட்டோ துக்கமோ வாட் எவர் இட் இஸ், கனவுல இருக்கிற வரைக்கும் தான். அதெல்லாம் வேக்கிங் ஸ்டேட்டுக்கு வந்த உடனே இந்த பாடிக்கு கிடையாது. கனவு முடிந்த உடனே எல்லா அனுபவமும் முடிந்து விடணும், கண்டினியூஷன் இல்லையா? திரும்பி படுத்துட்டாலே கனவு மாறி போயிடும். அந்த மாதிரி இருக்கு. நேத்திக்கு பார்த்த கனவு இன்னைக்கு ராத்திரி கண்டினியூ ஆகாது, சீரியல் மாதிரி. ஸோ ஜாகிரத் ஸ்டேட்ல இருந்து விழுத்து கொண்ட ஞானிக்கு இந்த சரீரம் சொப்ன சரீரம் போல. இந்த சரீரம் நான் அல்ல என்ற ஞானம். அவனுக்கு பிராரப்த கர்மம் கிடையாது. ஜாகிரத அவஸ்தை எப்படி சொப்னமாக மாறுகிறதோ அன்று மோட்சத்தை அடைந்தோம். ஞானிக்கு சஞ்சித்த பிராரப்த ஆகாமி கர்மம் கிடையாது. சில பேருக்கு சொப்னமே ஜாகிரத ஆகிவிடும். எனக்கு நான் ட்ரீம்ல இது பார்த்தேன், ஒரு எருமை பாடை பார்த்தேன், அதை பார்த்தேன், அதை பார்த்தேன், ஜாகிரதை தூக்கிட்டு போவா. இதுக்கு என்ன அர்த்தம், இது என்ன வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு. ஏன்னா அவ வந்து அந்த அதையே நிஜம் நினைச்சுக்கிறாள், ட்ரீமே நினைச்சுக்கிறா.
சொப்னத்திற்கு ஜாகிரத அவஸ்தையோட ரியாலிட்டியை கொடுத்துடலாம். சாஸ்திரம் இந்த ஜாகிரத அவஸ்தையே சொப்னம்ங்கிறது. இட்ஸ் லைக் வாட்சிங் மூவி அண்ட் பீயிங் எமோஷனல். சினிமா பார்த்துருக்கோம், அந்த காலத்துல நானும் பார்த்திருக்கேன். சிவாஜியோட பிக்சர் எல்லாம் பார்த்தேன்னாக்கா அழ ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அது நிஜம் நினைச்சுடுறோம். அது ஒரு சினிமா தான் தெரியறது இல்லை. அந்த மாதிரி இந்த உலகத்தையே நம்ம நிஜம் நினைச்சுட்டு இருக்கோம். ஞானிக்கு சஞ்சித ஆகாமி பிராரப்த கர்ம கிடையாது, ஞானிக்கு பிராரதம் இல்லைங்கிறதுக்கு இன்னொரு காரணம் சொல்றார் 92ல. கர்ம ஜன்மாந்திரியம் எது பிராரப்தம் இது கீர்த்திதம் தத் ஜன்மாந்தர ஆபாவாத் பும்சோ நைவாஸ்தி காரியச்சித்து. பிராரப்தம் என்றால் என்ன? அதாவது கான்சிக்வன்சஸ் ஆஃப் எவ்ரி தாட், வேர்ட் அண்ட் ஆக்ஷன்ஸ். நாம் செய்த முன்வினை. இந்த பிராரப்தம் பல சமயங்கள தவறா புரிந்து கொள்ளப்பட்டது. எனக்கு இந்த கஷ்டம் வந்துடுத்து அப்படின்னா பிராரப்தம் என்ன பண்றது, நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். வரக்கூடாதது வந்து விட்டது, யாரோ ஏவி விட்டா எனக்கு வந்துடுத்து, நான் அவஸ்தப்படுறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா எக்ஸாம்பிள் சொல்ற இந்த இடத்துல, நீங்க காத்தால பிரேக்ஃபாஸ்ட்ல ஒரு 15 இட்லி சாப்பிடுற, 10 பூரி சாப்பிடுறனாக்கா இதோட எஃபெக்ட் உனக்கு அப்புறம் தெரியும். சில பேருக்கு 10 மணிக்கே தெரியும், சில பேர் 1 மணிக்கு தெரியும். நீ ஒரு வார்த்தையை சொல்றனாக்க கான்சிக்வன்சஸ் தெரியும். எல்லாமே எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ கான்சிக்வன்ஸ். பகவத்கீதையில 2.47ல வருது. நாமே கேட்டு வாங்கியதே அனுபவிக்கிறோம். வி டிக் அவர் ஓன் ஹோல்ஸ்னு சொல்லுவா. நாம் அனுபவிக்கும் எல்லா சுக துக்கங்களுக்கும் நாம் தான் பொறுப்பு. நாட் பிகாஸ் ஆஃப் எனிஒன் ஆர் சம்ஒன். வரவழைத்தது எல்லாமே நாமே தான். If someone says something that offends you, you made that person to respond in that manner. நீதான் அந்த வார்த்தையை சொல்ல வச்சிருக்க. நீ அறிவில்லை முட்டாள்னு சொன்னானாக்க நீ என்ன பண்ணின? ஐ ரிமெம்பர் நான் 14-15 வயசு இருக்கிறத எங்க அம்மா சொல்லுவேன், அம்மா அவன் அவன் பார்த்து கண்ணடிச்சான் அப்படின்னு ஆத்துல சொல்லுவேன். நீ ஏன் அவனை பார்த்த அப்படின்னு கேட்பான் அம்மா. நீ பார்த்ததுனால தானே அவன் பண்ணான், நீ ஏன் பண்ண? சோ அந்த மாதிரி எது பண்ணினா நமக்கு வர்றது எல்லாம் நம்ம பண்றது நம்ம தான் கேட்டு வாங்கிக்கிறோம். இது சடன்லி ஐ ரிமெம்பர் தி ஸ்டேட்மெண்ட். சோ நீதான் அந்த வார்த்தையை சொல்ல வச்சிருக்காய். So the world is your reflection. Try to be kind and always be positive and supportive. You get what you give. நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திரும்பி வரும். ஆனா நீ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதான் கொடுக்க முடியும். உன் மனசுல நெகட்டிவ் தாட்ஸாவே இருந்தா அதான் கொடுக்க முடியும். உங்ககிட்ட பாசிட்டிவ் தாட்ஸா இருந்தா அதான் கொடுக்க முடியும். So you have to watch all this. நம்முடைய வாக்கு நம் மனதில் இருப்பதை தான் சொல்லும். பிராரப்தம் இந்த ஜென்மத்திலேயோ வேறு ஜென்மத்திலேயோ செய்த வினையின் பலன். இந்த பலன் உடனடியாகவோ அல்லது ஃபியூச்சர் பர்த்லயோ தான் கொடுக்கும். கான்சியஸ் லிவிங்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக் வெரி பவர்ஃபுல். ஆப்வியஸ்லி த கரண்ட் பாடி தட் வி ஹேவ் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்த். இந்த பர்த்ல முன் ஜென்மத்தின் பலன் அப்படி இல்லையா? இந்த சரீரம், சுகதுக்கம், மனிதர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், எல்லா சங்கங்களும் பிகாஸ் ஆஃப் நம்ம கர்ம பலன். கர்ம ஜன்மாந்திரியம் அது. எந்த ஒரு கர்மம் இந்த ஜென்மத்திற்கு முன் செய்யப்பட்டதோ அது பிராரப்தம் சொல்லப்படுகிறது. இந்த ஜென்மத்தில் செய்யும் கர்மங்கள் அடுத்த ஜென்மத்தில் வரும் அடுத்த ஜென்மத்தில் என்ன உடல்னு நிர்ணயிக்கிறது. அதுதான் பிராரப்தத்தோட லட்சணம். இங்க சொல்றாரு தத் ஜன்மாந்திர அபாவா தும்சோ நைவாஸ்தி கர்ஹச்சித்து. அதாவது ஞானிக்கு பிராரப்தம் இல்லை. காரணம் என்ன? ஞானிக்கு ஜென்மமே இல்லை. ஞானம் வந்த பிறகு அகம் பிரம்மாஸ்மிங்க பிறகு எனக்கு பிறப்பும் கிடையாது, எனக்கு இறப்பும் கிடையாது. பிறப்பே கிடையாது, நான் பிறக்கவே இல்லைங்கிறத எனக்கு எப்படி பிராரப்த கர்மம் வரும்? இல்லையா? ஜென்மத்தை சேர்ந்த கர்மங்களும் கர்ம பலன்களும் கிடையாது. எனக்கு ஜென்மம் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஜென்மம் இருந்தது, இப்போ ஞானம் வந்த பிறகு ஜென்மம் இருக்க போவதில்லை அப்படின்னு அஜ்ஞானியோட கருத்து. நம்ம பிறந்திருக்கோம், நம்ம இதெல்லாம் அனுபவிக்கிறோம், அப்புறம் நமக்கு இந்த ஞானம் வந்துடுத்து, ஆத்ம ஞானம் வந்துடுத்துனாக்க இருக்காதுக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது நம்ம நினைக்கிறோம். ஞானி என்ன நினைக்கிறேன்? எனக்கு நான் பிறக்கவே இல்லை,
இந்த பாடி தான் இருக்கு, நடந்துட்டு இருக்கு. எனக்கு பர்த்தும் கிடையாது, டெத்தும் கிடையாது. அப்ப எப்படி எனக்கு அந்த பிராரப்தம் வரும்? வேறு ஜென்மம் இல்லாத காரணத்துக்கு நான் பிறக்கவே இல்லை. ஞானிக்கு பிராரப்தம் கிடையாது. எந்த கர்மத்திலும் எந்த வேலையிலும் யாருக்கு தேக சத்துவத்தை பிராந்தி இருக்கிறதோ அவன் தான் போன ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம் எல்லாம் பேசுவான். சூக்ஷ்ம சரீரத்துல அபிமானம் வைத்திருப்பவன் தான் ஜீவன். ஞானிக்கு இந்த ஜென்மமே இல்லாத காரணத்தினால் இல்லை என்று உணர்ந்தினால் எனக்கு பிராரப்த கர்மம் இல்லை. எப்படி ஞானி எனக்கு ஜென்மமே இல்லைன்னு சொல்ல முடியும்? எந்த அறிவில் அந்த ஞானி சொல்லுகிறார் அப்படி? அப்படிங்கிறதுக்கு 93 verse 93 ஞானியின் ஜென்ம அவாப ஞானம். அதாவது 93ல எப்படி ஞானிக்கு ஜென்மமே இல்லை, எப்படிப்பட்ட ஞானத்திலிருந்து ஞானி எனக்கு ஜென்மம் இல்லைன்னு சொல்றாருங்கிறதுக்கு அது சொப்ன தேக யதா அத்தியஸ்தா. திருப்பி அந்த சொப்னத்துக்கே போறார். கனவில் கற்பனை செய்யப்பட்ட நம் தேகத்தை பார்க்கிறோம். அந்த தேகத்திற்கு நாம் ஜென்மத்தை சொல்ல முடியாது. அது கனவில் வந்தது என்று சொல்லலாமே தவிர ஏற்றி வைக்கப்பட்ட தேகம், நம்ம மனசுல தோன்றின தேகம், ஞானி தன்னுடைய சரீரம் ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு அறிந்து கொண்டதுனால் அவனுக்கு ஜென்மம் கிடையாது. யதா ஸ்வப்னஹா தேக அத்தியஸ்தா. அது போல யதா ஏவ அயம் ஹி தேகா. இந்த ஸ்தூல சரீரமும் அது போல அந்த தேகம், அந்த சொப்னத்துல வந்த தேகம் போல ஸ்தூல சரீரம். எனக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, நான் நித்தியம். ஏற்றி வைக்கப்பட்டதற்கு ஜென்மம் ஏது? அப்போ பிராரப்தம் எங்க இருந்து வரும்? ஜென்மம் இருந்தால்தான் சரீரம். சரீரமே இல்லை என்கும்போது ஜென்மமும் கிடையாது. இந்த சரீரம் அத்தியஸ்தம், ஏற்றி வைக்கப்பட்டது. அது ஒரு கர்மாவும் செய்வதில்லை, எந்த பிராரப்தமும் இல்லை. சரீரம் இல்லை, ஜென்மம் இல்லை, அதனால பிராரப்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பிகாஸ் நம்ம இதுலயே இருந்துட்டு இருக்கிறதுனால. பட் காதுல வாங்கிக்கலாம், எத்தனை உள்ள போறதோ நல்லதுதான். எல்லாமே, ஏன்னா எல்லாமே உள்ள போயிடுச்சுன்னா நம்ம இன்னைக்கே ஞானிதான். அதனால கொஞ்சம் இட்ஸ் ஓகே, கொஞ்சம் லெட் இட் கோ ஸ்லோலி. அட்லீஸ்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட் இன்டெலெக்சுவலி. ஸோ 91 to 93 சமரி என்னன்னாக்கா, ஞானிக்கு பிராரப்த கர்மம் இல்லைன்னு சங்கரர் சொல்லி வருகிறார். பொதுவாக ஆத்ம ஞானம் பிராரப்த கர்மம் தவிர பாக்கி 2 கர்மத்தையும் அழித்து விடும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனால் சங்கரர் இங்கு ஆத்ம ஞானம் எல்லா கர்மத்தையும் அழித்து விடும் சொல்றார். பிராரப்த கர்மத்தையும் அழித்து விடும், அதுதான் சாராம்சம். சோ ஞானியுடைய அடிப்படையில் பிராரப்த கர்மம் இல்லை. அஞ்ஞானி பிராரப்த கர்மம் இல்லை என்றால் நீ எப்படி இந்த உடலில் வாழ்கிறாய் என்ற கேள்விக்கு அதற்கு பதிலாக ஞானி கூறுகிறார். நான் 40 வருஷம் முன்னால சின்ன பொண்ணு, மேபி 20ஸ்ல இருக்கிறதெல்லாம் ரமணரோட போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இவர் எப்படி கௌபீனத்தோட நிற்கிறாருன்னு நினைச்சுப்பேன். அப்பெல்லாம் காலேஜ் டேஸ்ல நமக்கெல்லாம் அதெல்லாம் அந்த ஏஜ்ல அப்படித்தானே தோணும். என்ன பட் அவரோட ஞானியவர், அவரோட மனசுல இந்த பாடியே எனக்கு இல்ல, நான் சட்டை போட்டுனாருன்னா கப்பின்னு கட்டினாரு, எனக்கு 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 பாடியே கிடையாதுன்னு அவரோட ஞானம் ஞானி. நம்ம அக்ஞானியோட ஞானம் இப்படி. சோ இதெல்லாம் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும், நம்ம எப்படி திங்க் பண்ணோம், எப்படி பண்ணினோங்கிறத. சோ அது தோன்றது. Because I saw the body, he didn't see the body. அஞ்ஞானியின் அடிப்படையில் ஞானிக்கு பிராரப்த கர்மம் உண்டு, ஞானியின் அடிப்படையில் பிராரப்தம் கிடையாது. ஆத்ம ஞானம் பிராரப்த கர்மத்தை அழித்து விடுவதற்கு என்பதற்கான காரணங்களை கூறிக்கொண்டு வருகிறார். நான் இந்த உடல் இல்லை என்பதுதான் ஞானம். அந்த ஞானத்தை அடைந்த பிறகு இந்த உடலின் சுக துக்கம், இந்த உடலின் பாப புண்ணியம், இந்த உடலின் கர்மவினை எதுவுமே என்பது அல்ல. அடுத்த காரணம், பிராரப்த கர்மம் என்பது முன் ஜென்மத்தின் கர்மத்தின் விளைவு அப்படின்னு பிராரப்த கர்மத்தோட லட்சணத்தை கூறார். எனக்கு ஜென்மமே இல்லாததினால் உடலும் இல்லை, அதனால பிராரப்த கர்மமும் இல்லை. ஜென்மமே இல்லை என்கும்போது பிராரப்த கர்மம் எப்படி வரும் இல்லையா? இந்த சரீரம் ஏற்றி வைக்கப்பட்டது. ஏற்றி வைக்கப்பட்டதற்கு ஜென்மம் கிடையாது. பாம்புக்கு ஜென்மம் கிடையாது. கயிறு எத்தனை நாளா இருக்குன்னு சொல்லலாம், பாம்பு எத்தனை நாளா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த சரீரமும் பாம்பை போல ஏற்றி வைக்கப்பட்டது. கனவில் பார்க்கப்பட்ட தேகம் எப்படி நம்மால் ஏற்றி வைக்கப்பட்டதோ அதே போல அத்தியஸ்தா குதோ ஜென்மஹா, ஏற்றி வைக்கப்பட்டதற்கு ஏது ஜென்மம்? ஜென்ம அபாவே ஹி தத்குதா, ஜென்மமே இல்லாததினால் பிராரப்தம் ஏது? verse 94
உபாதானம் பிரபஞ்சஸ்ய மிருத்பாண்டஸ்ய கத்யதே அஜ்ஞானம் சைவ வேதாந்தைஹி தஸ்மின் நஷ்டே விஸ்வதா விஸ்வதா காரண நாசே காரிய நாசே. காரணத்தை நீக்கிவிட்டால் அந்த காரணத்திலிருந்து எதெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் அழிந்து விடும். இது வந்து ரொம்ப பாப்புலர் வேதாந்தத்துல, காரண நாச காரிய நாச. சோ பஞ்சு நூல் அழிஞ்சா துணியும் அழிஞ்சிடும். பஞ்சே இல்லைன்னாக்க துணி வரத்துக்கு சான்ஸ் இல்லை இல்லையா? மஞ்சள் துணி அழிஞ்சாக்க மஞ்சளும் அழிஞ்சிடும். புத்தகம் அழிந்தால் அதில் இருக்கும் காகிதங்களும் அழிந்துவிடும். நம் சம்சாரத்திற்கு காரணம் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை நாசம் செய்த பிறகு எஃபெக்ட்ஸ், ஜன்ம துக்கம், காமம், கர்மம், உடல், கர்மவினை எதுவுமே கிடையாது. சோ லைன் 1 சொல்றாரு இந்த verse 94ல, உபாதானம் பிரபஞ்சஸ்ய, இந்த உலகத்திற்கு 2 மூல காரணம். மிருத் பாண்டஸ்ய, பானைக்கு எப்படி களிமண், பானைக்கு களிமண் வந்து உபாதான காரணம். உபாதான காரணம் பார்த்திருக்கோம் நம்ம இல்லையா? சோ இந்த பிரபஞ்சத்திற்கு எது உபாதானமோ அதை அழித்து விட்டால் பிறகு எதுவும் இருப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அதாவது மிருத் பாண்டஸ்ய, அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இந்த பிரபஞ்சத்திற்கு உபாதான காரணம் பிரம்மன்னு படிச்சிருக்கோமே, பிரம்மத்தை எப்படி அழிக்க முடியும்? அந்த இடத்துல அஜ்ஞானம் ச, இந்த சேங்கிற ஒரு வேர்டு இருக்கு. அஜ்ஞானம், அஜ்ஞானமும் அப்படின்னு அர்த்தம். இந்த உபாதானம் அறியாமை, அஜ்ஞானமும் உபாதான காரணம் தான். வேதாந்தைஹி கத்தியத்தை, வேதாந்திகளால் 2 காரணம் சொல்லப்படுகிறது. ஒன்று பிரம்மன், பிரம்மனோட அஜ்ஞானம். அஜ்ஞானம்ங்கிறது இந்த இடத்துல மாயை. இந்த மாயையினால்தான் வருது. தஸ்மின் நஷ்டே விஸ்வதா, இந்த உபாதானமான அஜ்ஞானம் நாசம் அடையும் பொழுது உலகம் எங்கு எப்படி இருக்கும்? இந்த மாயை இல்லாத போது அங்கு உலகம் எப்படி இருக்கும்? இந்த உலகத்திற்கு உபாதானமே அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் அழிந்த பிறகு உலகம் ஏது? உலகமே இல்லை என்கும் போது கர்ம வினை ஏது? பிராரப்தம் ஏது? இரண்டும் இல்லை. இந்த உலகத்திற்கு பிரம்மன் மட்டும்தான் உபாதான காரணம் இல்லாமல் அஜ்ஞானமும் கூட நாம் அழிப்பது பிரம்ம ரூபமான உபாதான காரணம் அல்ல, அஜ்ஞான ரூபமான உபாதான காரணம். மாயா பஞ்சகத்துல பார்த்திருப்போம் நம்ம. நீங்க அட்டன் பண்ண இல்லையா மாயா பஞ்சகம்? அதுல நீங்க இல்ல, ஜானகி நீங்க அட்டன் பண்ண இல்லையா? சோ பெய்லிங் பவர், ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி பார்த்தோம் நம்ம. எப்படி ஒரு கிளே அண்ட் பார்ட்ஸ், கிளே இருக்கு, மண்ணாங்கட்டின்னு சொல்றோம், அப்படி இருக்கு. அது அப்புறம் ரவுண்டா எடுத்து வச்சு அந்த ரவுண்ட வந்து ஷேப் மாத்துறோம். அந்த ரவுண்டு ஷேப், விதவிதமான பானைக்கு களிமண் தான் உபாதான காரணம். இந்த களிமண் ஒன்று உருண்டையான லம்ப் களிமண், அந்த களிமண் உபாதான காரணம். களிமண்ணின் உருண்டை வட்ட வடிவம், அந்த வடிவத்தை தான் மாத்துறோம் நம்ம. ஸோ ரவுண்டா இருக்கு நம்ம பால் மாதிரி. அப்புறம் அதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொழக்கட்டை பண்றோம் வீட்டுல, ஒரு பால் பெருசு, சப்பாத்தி பண்றோம், பெருசா மாவு உருண்டை இருந்ததுன்னா அதுல இருந்து பண்றது இல்லை, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சின்ன சின்னதா வச்சு பால் பண்ணி அந்த பாலை தான் யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி மாயை இருக்கு, மாயிலேருந்து. சோ அந்த பானைக்கு களிமண் ஒரு விதமான உபாதான காரணம். இரண்டாவதாக அந்த களிமண்ணின் வட்ட வடிவம் உபாதான காரணம். சிமிலர்லி பிரம்மன் ஒரு விதமான உபாதான காரணம். மாயை, அஜ்ஞானம், அறியாமை பல விதமான ரூபமாக மாறுகிறது. அத்வைத்திகள் கூறுவது பிரம்மன் தன் சொரூபத்தை இழக்காமல் மாறாமல் இருக்கிறது. நம்ம பார்த்திருக்கோம் விவர்த்தோபாதான காரணம். அஜ்ஞானம் வந்து பரிணாமவாதம், எப்படி பால் தயிரா மாறுதோ அந்த மாதிரி. அந்த உருண்டை வந்து ரவுண்டா இருக்கு, அப்புறம் அது ஒரு கப்பு மாதிரி ஆயிடுறது, ஒரு பிளேட்டு மாதிரி ஆயிடுறது, ஒரு பானை மாதிரி ஆயிடுது. அது வந்து விகாரப்பட்டு அழிந்து, தன்னை மாற்றிக்கொண்டு அழிந்து கொண்டு விகாரப்பட்டு வருகிறது, உபாதான காரணம். சோ அந்த பிரம்மன் எப்படி உபாதான காரணமோ அதே போல இந்த அஜ்ஞானமும், அதாவது மாயா பிரகிருதி உபாதான காரணம். இந்த உபாதான காரணத்தை அழிக்கும் பொழுது எல்லா நாம ரூபங்களும் பொய்யாகி விடுகிறது. அப்பொழுது எப்படி பிராரப்த கர்மம் இருக்க முடியும்? கர்மமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க.
அறியாமை தான் காரணம். அந்த அறியாமை நீங்கியவுடன் காரியமும் இந்த உலகமே இல்லை என்று சொல்றார். அந்த அறியாமை என்கின்ற ரூபமான உருண்டை உபாதான காரணம் நீங்கும் பொழுது காரியமான இந்த உலகம் நீங்கி விடுகிறது. உலகமே இல்லாத போது கர்மமும் கர்ம பலனும் ஜன்மமும் இல்லை. Okay, now we go to 95. 95. यदा रज्जुं परित्यज्य सर्पं गृह्णाति वै பிரமாத் தத்வத் சத்ய சத்வி அவிஞாய ஜகத் பஷ்யத்தி மூடத்தி. எவ்விதம் எப்படி கயிற்றை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது தியாகம். இந்த இடத்துல யதா ரஜ்ஜும் பரித்தஜ்ய, எவ்விதம் கயிற்றை தியாகம் செய்துவிட்டு, அப்படின்னா கயிறுதான் இருக்குன்னு தெரியாத நாலேஜ், அது சரியாக புரிந்து கொள்ளாததுதான் தியாகம். அதே மாதிரி பகவானை தியாகம் பண்றோம்னாக்க பகவானை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சர்ப்பம் கிருண்ணாதி வை பிரமாத், பாம்பை இவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். அறியாமையினால் குழப்பத்தினால் பாம்பை கிரகத்தினாக்க கிராஸ்பிங் ஏற்றுக்கொண்டு விட்டுவிட்டார். கயிற்றை விட்டுவிட்டு பாம்பை இவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அதுபோல சத் அவிஞாய ஜகத் பஷ்யத்தி, சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் உண்மையை புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தை பார்க்கிறார். உண்மையை பார்க்கவில்லை என்றால் உலகத்தை பார்ப்பான். ஞானிக்கு உலகம் இல்லாமல் இருண்டு போய்விடுமா அப்படின்னு கேட்டாக்க இருண்டு போன மாதிரிதான். பகவான் மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. இன் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஃபார் பிகினர்ஸ், இந்த சத்தியம் தெரியாமல் இந்த உலகம் போய் அப்படின்னு சொன்னாக்கா அது பாதி வழிதான். அங்கேயே நிக்க கூடாது. அப்ப இருக்கிறவரே அனுபவித்து விடலாமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னாக்க இது உலகம் சத்தியம், உலகம் பொய்யா போயிடும் அப்படின்னாக்க இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிடலாம். சில பேருக்கு ஆத்ம ஞானம் கொஞ்சம் கூட வராமல் அனித்திய ஞானம் மட்டும் இருப்பவர்கள் வைராகத்திற்கு தலைகீழாக போய்விடுவார்கள். கவுண்டர் ப்ரொடக்டிவ் மெட்டீரியலிஸ்டிக்னு சொல்றோமே, ஒன் லைஃப் டு லிவ், இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு குரூப். ஸோ ஒரு வேதாந்த டீச்சர் கேட்டார் என்கிட்ட, உனக்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறா அப்படின்னு கேட்டு. அவர் வேதாந்தம் சொல்லி கொடுக்குறவர் 40 வருஷமா. உனக்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறாரு? நான் நினைச்சுட்டேன் எப்படியோ பை வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அவரோட ஃபோக்கஸ் எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான். கான்டென்ட் கரெக்டா சொன்னா தானே வருவா. ஆனா நம்ம அது மாதிரி நினைக்கிறோம். சில பேர் எத்தனை படிச்சிருந்தாலும் அது எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்ல முடியாது. யாரெல்லாம் ரெடியா இருக்காளோ, யாருக்கெல்லாம் தேவையோ அவ வருவா தானே அப்படின்னுங்கிற பாவனை வரணும் இல்லையா? எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன்னாக்கா தட் டசன்ட் ஹெல்ப். அவெல்லாம் ரெடியா இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் நம்ம எல்லாரையுமே ஹைஸ்கூல்ல சேர்த்துட முடியாது. சில குழந்தைகள் 5ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் அப்படிதான் படிக்கும். ஞானம் அடைந்த ஞானி இந்த உலகத்தையே பொய்ன்னு பாக்குறான். அஞ்ஞானி இந்த உலகத்தை சத்தியம்னு பாக்குறான். இந்த வேலையை பண்ணுவது யார் அப்படின்னாக்கா மூடதேகி அப்படிங்கிற மூடத்தனமான அறிவு, விபரீத பாவனை. ஏன்னா டிரான்சாக்ஷனல் லைஃப்லயே நம்ம அப்படிதான். வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத் ஆஃப் அனதர் பர்சன். அவ என் லைஃப்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசணுமே தவிர சும்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் ஈச் ஒன் ஹஸ் காட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஜட்மெண்ட், அதான் ஜட்ஜ், யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இவ அப்படியே அவ அப்படின்னு. அவ என்ன அனுபவிச்சிருக்காளோ தெரியாது நமக்கு. ஸோ அதனால்தான் நம்ம சப்போர்ட் குரூப் ஒரே மாதிரி இருந்தா தான் தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர். 99.9% ஆஃப் அசம்ஷன் இஸ் ராங். இப்படி அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே தப்பு தான். ஏன்னா நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு அவளுக்கு பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஸோ அறியாமையை நீக்க என்ன உபாயம்? 96. ரஜு ரூபே பரிஞாத்தே சர்வகண்டம் திஷ்டதி அதிஷ்டானே ததா ஞாத்தே பிரபஞ்ச சூன்யதாம் கதா. அறியாமையை நீக்குவதற்கு அறிவு ஞானம் ஒன்றுதான் உபாயம். அந்த ஞானத்திற்கு தகுதிப்படுத்த எத்தனையோ உபாயங்கள் இருக்கின்றன. கயிற்றின் தன்மை ஸ்வரூபம் முழுமையாக புரிந்து கொள்ளும் போது பாம்பின் உடல் அங்கு நிற்காது. அதிஷ்டானே ஞாத்தே, அந்த பாம்பின் ஆதாரம் அறியப்படும் போது. அதே மாதிரி
பிரபஞ்ச சூன்யதாம் கதா. உலகத்தின் ஆதாரம் அறியப்படும் போது பிரபஞ்சம் இல்லாமல் போய்விடும். This illusionary world has Brahman as a substratum, hidden beauty, ignorance. ஒரு கவுண்டர்ஃபீட் கரன்சி இருக்குனாக்கா ரியல் கரன்சி இருந்தா தான் கவுண்டர்ஃபீட் வர முடியும். ஒரு போலி இருக்குனாலே ஒரு ஒரிஜினல் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இந்த பிரபஞ்சம் தெரிவதனால் அதை விசாரம் பண்ணி பாக்குறோம் நம்ம. இந்த பிரபஞ்சம் இருக்கக்கூடாது, பிரபஞ்சம் மித்யா கிடையாது பிரபஞ்சம், ஆனா இருந்து நமக்கு அந்த அதிஷ்டானத்தை காட்டிட்டு போயிடணும். அந்த அதிஷ்டானத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க இந்த இதை கம்பேர் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அதனால அது சூன்யத்தான் பிரபஞ்சம், சம்சார ரூபமான பிரபஞ்சம் அழிந்து பிரம்மனையே பார்ப்போம். அப்போ அதான் ஈஷாவாஸ்யம்னு சொல்லுவோம். ஈஷாவாஸ்ய இதம் சர்வம், எல்லாமே இங்க இருக்கிறது எல்லாமே ஈஸ்வரன் தான். ஈஷாவாசிய இதம் ஈஷாவாசிய உபனிஷத்னு ஒரு சின்ன உபனிஷத்தே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் பிரபஞ்சம் முழுவதும் ஈஸ்வரனாகி வரும். 95, 96 வந்து காரணம் அஜ்ஞானம். காரணம் நீங்கியவுடன் காரிய பிரபஞ்சமும் இல்லாமல் போய்விடும். அஜ்ஞானம் இருக்கிறதுனால உலகம் தெரியறது, எல்லா பாக்கியெல்லாம் தெரியாது. அந்த அஜ்ஞானம் போயிடுத்துனாக்க எல்லாமே போயிடும். காரணம் போயிடுத்துனா காரியமும் போயிடும். 97 தேகஸ்ய அதி பிரபஞ்சஸ்யாத் பிராரப்த்வாத் ஸ்திதி குதஹ அஜ்ஞானே ஜனபோதார்த்தம் பிராரப்தம் பக்தி வை ஸ்ருதி. இந்த தேகமும் உலகத்தின் ஒரு அங்கம். ஏன்னாக்க இந்த தேகம் 5 பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு பார்த்திருக்கோம் நம்ம. இந்த தேகம் இல்லையா, பஞ்சீகரணம் எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த உலகமே ஞானத்தினால் நீக்கப்படுகிறதுன்னு சொல்றது, இந்த தேகமும் நீக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது இதுவும் பஞ்சபூதங்களால் ஆனது தானே. உலகம் போய் மித்யா அப்பியரன்ஸ்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வலிக்கிறது, எனக்கு மரண பயம் இருக்குனாக்க நீ இன்னும் உலகத்தில் இருக்கிறாய்ன்னு அர்த்தம். ஜெனரலி உலகம் மித்யா பொய் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா தேகத்தை அதுல இருந்து பிரிச்சுடுவோம். நான் பார்ப்பவன் சொல்லும் போது அந்த நான்கிறது ஜீவனா எடுத்துன்னு விடுவோம். நான்கிறது பிரம்மன். அப்ப அந்த ஜீவனோட பாடியும் உலகத்தை பாக்குற மாதிரி, தேகமும் உலகம்தான், எல்லாமே உலகம்தான். உலகம் போய்னா தேகமும் போய், தேகத்தின் வலிகளும் போய், சுகதுக்கமும் போய், பிறப்பும் இறப்பும் போய். பிராரப்தம் உடலுக்கு ஏது, பிராரப்த அஸ்தி குதஹா. ஞானிக்கு பிராரப்தம் கர்மம் இல்லைங்கிறது ஆத்மா ஞானம் எல்லா கர்மத்தையும் அழித்து விடும்னு சொல்லிட்டார். இப்ப வந்து முன்னால கர்ணனுக்கு வந்து அவன் குந்தியன் புள்ளன்னு தெரியாத வரைக்கும் அவனுக்கு ஒவ்வொரு யார் எதுன்னு சொன்னாலும் அம்பு போல இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சூதபுத்திரன் யாராவது சொன்னா கூட வருத்தமே இல்லை. அந்த மாதிரி ஆத்ம ஞானத்தை அடைந்தவுடன் சுகதுக்கத்தினால் பாதிக்கப்படுவதில்லை. அவைகளுக்கு கர்மங்களும் இல்லை, கர்ம பலனும் இல்லை, பிராரப்த கர்மமும் இல்லை. இது வந்து ரொம்ப ஹை லெவல் ஹெலிகாப்டர் வியூ. இந்த உலகத்தையே இல்லைன்னு பார்க்கிற இது வந்து ஹையஸ்ட் லெவல். அதை ரீச் பண்ணணும் நம்ம. அதனாலதான் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். முதல்ல சில இடங்கள்ல ஞானிக்கு பிராரப்த கர்மம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிராரப்தம் முறியும் வரையில் அவ இறப்பதில்லை என்றெல்லாம் சொல்லுகிறதே அப்படிங்கிறதுக்கு 97ல சொல்றார். அஜ்ஞானி ஜன போதார்த்தம். இந்த உபதேசம் அஜ்ஞானிகளுக்கு, அறியாமையில் இருக்கும் ஜனங்களுக்கு உபதேசம் செய்வதற்காக பிராரப்தம் இருக்குன்னு ஸ்ருதி பேசுகிறது. பிராரப்தம் ஸ்ருதி பக்தி. படைப்பை, உலகத்தை எல்லாமே அஜ்ஞானிகளுக்காகத்தான் ஸ்ருதி பேசுகிறது. ஏன்னா அஜ்ஞானிகள் ஞானியாக ஆகல. அதனால அவளுக்கு நம்மள மாதிரி இருக்கிறவளுக்கு தான் சொல்றது. அது சொன்னாதான் நமக்கு புரியும். முதல்ல இன்டெலெக்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எ நியூ வேதாந்திக் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் இந்த டீச்சர் ஹேஸ் டு கோ ஸ்டெப் பை ஸ்டெப். அது இல்லாம எடுத்த இடத்துலயே அஜாத்தவாதம் உலகமே இல்லைன்னு ஆரம்பிச்சா இன்னைக்கு இந்த கிளாஸே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுடும். அவ்வளவுதான், இந்த கிளாஸே ரொம்ப ஏதான் நான் ஏன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஆயிடும். இந்த உலகம் வந்து நமக்கு கஷ்டங்களை, துயரத்தை, கஷ்டத்தை கொடுக்கறது. வேதாந்த கிளாஸுக்கு வரா நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, துக்கமா இருக்கு, நான் வரணும், இது வந்து ஏதாவது புரிஞ்சுக்கணும்னு. அந்த சமயத்துல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரமணர்கிட்ட போய் கேட்டார், எனக்கு மனசு ரொம்ப துடிக்கிறது, அஜிடேட்டடா இருக்கு, என்ன பண்றது? உடனே ரமணன் வந்து மனமே கிடையாது அப்படின்ட்டார். என்னடா இவர்கிட்ட போய் கேட்டோம், மனமே கிடையாதுங்கிறார் அவரு. அந்த மாதிரி அஞ்ஞானிகளுக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டதாகவும், பஞ்சபூதங்கள் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா இருக்கிறதாகவும்,
இதெல்லாம் அஜ்ஞானிகளுக்காக பிராரப்த கர்மத்தை ஞானம் விட்டு வைக்கிறதுன்னு சொல்றார். ஞானத்தை அடைந்தால் இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னு ஒரு ஞானிக்கு சொல்றத கிடையாது. ஞானிக்கு சொல்றத பிராரப்தம் கிடையாது. இதற்கு உபதேச பிரமாணம் நான் சொல்லல, இது உபனிஷத்தை சொல்றதுன்னு சொல்றார். அதையும் verse 98ல ஸ்ருதி பிரமாணத்தை கொடுக்கிறார். ஏன்னா கேட்பார், இவர் இப்படி சொல்லிட்டு போயிடுறாரு அப்படின்னு, அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். So no prarabdha explains in verse 98. க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே பகுத்வம் தன்னிஷேதார்த்தம் ஸ்ருத்யா கீதம் ச ஸ்புடம். இந்த ஞானத்தை அடைந்தவுடன், அதாவது மனதில் உள்ள முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. ஹிருதய கிரந்தி வித்தியதே, மனசில் உள்ள முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. சம்சார எண்ணங்கள், துயரப்படுத்தும் எண்ணங்கள், எல்லா விதமான சந்தேகங்களும் வெட்டப்படுகின்றன. க்ஷீயந்தே அஸ்ய கர்மாணி, அஸ்ய கர்மாணினாக்க அனைத்து கர்மங்களும் அழிந்து விடுகிறது. எப்பொழுது? தஸ்மின் பராவரே திருஷ்ட, அந்த பிரம்மஸ்வரூபத்தை அறியும் பொழுது அந்த ஞானியின் அனைத்து கர்மங்களும் அழிந்து விடுகிறது. பகுத்வம் தன்னிஷேதார்த்தம்னு லைன் 3ல வருது, verse 98ல. எல்லா லாங்குவேஜ்லயும் ஒருமை பன்மை இருக்கும், சிங்குலர் ப்ளூரல். சான்ஸ்கிரிட்ல ஒருமை இருமை பன்மை இருக்கும். சோ கர்மாணினாக்க அனைத்து கர்மங்களும் அழிந்து விட்டது. பகுத்துவம்ங்கிறார். பகுத்துவம்னாக்க பல, பன்மை, நாட் இருமை. நம்ம இருமைனாக்க நம்ம சஞ்சித கர்ம ஆகாமி கர்மம் சொல்றோம். பகுத்துவம்னாக்க மூணும் சேர்த்து, மோர் தென் 2. திஸ் கிளாரிஃபைஸ் தன்னிஷே நார்த்தம், பிராரப்த கர்மத்தையும் சேர்த்து நாசம் செய்து விடுகிறதுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். பகுத்துவம் பன்மையாக சொல்ற, எல்லாமே அனைத்தும் அப்படின்னா. சோ ஸ்ருதிகள் இதை தெளிவாக சொல்கிறது அப்படின்னு சொல்றார். இதுலயும் பகவத்கீதா 4.37லயும் இதேதான் வருது. ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மதாத் குரு ததா அப்படின்னு வரும் 4.37ல. ஸ்ருத்தியா கீதம் ச யத் ஸ்புடம், இங்க 4 லாஸ்ட் லைன்ல சொல்றார். உபனிஷத்தினால் பிராரப்தம் கிடையாதுங்கிறது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அரைகுறையாகவோ சந்தேகத்துக்குரியதாகவோ சொல்லவில்லை, தெளிவாக கூறுகிறது. கிளியர்லி, சர்டன்லி, ப்ரிசைஸ்லி, டிசைடட்லி சொல்றது அது அப்படின்னு சொல்றார். 99, verse number 99. உச்சத்தே நைர்பாலே சைதத் தத் நத்வாயா கமஹ வேதாந்த ஹானஞ்ச யதோ ஞானமிதி ஸ்ருதி. நான் சங்கரிடம் எதற்கு திடீர்னு இந்த பிராரம்பத்தை பத்தி பேச ஆரம்பித்தீர்கள்? சங்கர் அதுக்கு பதில் சொல்றார். கர்மத்தை பத்தி பேசியிருந்தா திடீர்னு பிராரம்பத்துக்கு வந்துட்டாரு. அந்த அஞ்ஞானிகள் உறுதியாக, பிடிவாதமாக, தீவிரமாக, திருடமாக பிராரப்த கர்மா இருக்குன்னு பேசிட்டு இருக்கா. ஞானம் முழுமையாக தராது, பிரயோஜனத்தை தராது அப்படின்னு ஞானிகளுக்கு பிராரப்த கர்மா உண்டு. என்னத்தான் ஞானம் வந்தாலும் பிராரப்த கர்மா வந்துதான் இருக்கும், வந்துட்டுதான் இருக்கும், சம்சாரியா தான் வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு we tend to think. என்னதான் படிச்சாலும் பிராக்டிக்கலா வரும்போது இது வேலை செய்யாது, புக் நாலேஜ் தான் லைஃப்னு வரும்போது வேறதான்னு சொல்றவாள்லாம் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் பட்டிருப்பேன். 10-20 வருஷம் இதை படிச்சவா கூட அந்த மாதிரி சொல்றவா உண்டு. அதாவது கர்மவினை தாக்கும் போது வேதாந்தத்துக்கு சக்தி இல்லை அப்படின்னு நினைப்பா. அஞ்ஞானிகள் பிடிவாதமாக பேசுவதனால், அப்படி அஞ்ஞானிகள் பிடிவாதமாக பேசுவதனால் சங்கரர் ஞானிக்கு பிராரப்த கர்மம் கிடையாது என்று உறுதியாக வந்தால், கண்டிப்பாக எந்த சூழ்நிலை வந்தாலும் மனோபலம் உனக்கு உறுதியாக இருக்கும் என்று உறுதியாக சொல்கிறார். ஞானத்தினால் பிராரப்த கர்மத்தை அழிக்க முடியாது என்று பலாத் உச்சத்தை, பிடிவாதமாக பலவந்தமாக புரிந்து கொள்ளாமல் பேசப்படுகிறது. தேசே பிராரப்தம் பலம் ரொம்ப ஸ்ட்ராங். என்னதான் ஞானம் வந்தாலும் பிராரப்தம் கொடுக்கும் சுகதுக்கத்தை நீக்க ஞானத்திற்கு சக்தி கிடையாது என்று பலமாக அஞ்ஞானிகள் கூறுவதனால், உன்னால் எந்த சூழ்நிலை வந்தாலும் எதிர்கொள்ள முடியும் என்று நானும் திருடமாக, பிடிவாதமாக, பலமாக சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. ஞானத்திற்கு அந்த சக்தி இருக்கிறது என்கிற ஸ்ரத்த இருந்தால்தான் மேற்கொண்டு வேதாந்த பாதையில போவா. நான் பாதிக்கப்பட்ட தேவையான ஞான பலம் என்னிடம் இல்லைன்னு நினைக்கணுமே தவிர,
ஞானத்திற்கு பலம் இல்லைன்னு நினைக்க கூடாது. தட் இஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ததா அனர்த்தத்வயா கமஹா. இது வந்து verse 99. உபனிஷத் ரிஷிகள் வார்த்தைகள் உண்மையை பேசுகிறது, அதில் முழு நம்பிக்கை வேண்டும். உபனிஷத் அனைத்து கர்மங்களையும் அழிக்கும் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அனர்த்தம் ஏற்படும் அப்படிங்கிறார். கேடு, பேரழிவு. ஞானத்திற்கு பிராரப்த கர்மம் பிராரப்த கர்மத்தை அழிக்கும் சக்தி இல்லை என்று நினைத்தால் 2 விதமான சங்கடம் ஏற்படும். 8:30 இன்னொரு 10-15 மினிட்ஸ் ஆகும், முடிச்சிடலாம். வேதாந்த மதஹானம், வேதாந்தத்தின் கொள்கை தவறாகிவிடும்ங்கிற தோஷம் ஏற்படும். அதாவது பிராரப்தம் என்று இரண்டாவது இருக்கிறது என்று ஆகிவிடும். அத்வைத்தத்தையே ரெஃப்யூட் பண்ணிடும். இல்லையா? பிராரப்தம் இன்னொன்னு இருக்கு அப்படின்னாக்க 2 அத்வைத்தம் தவறுன்னு ஆகிடும். அனர்த்தத்வயம் அனிர் மோக்ஷ பிரசங்கா. ஞானத்திற்கு பிராரப்த கர்மத்தை அழிக்கும் சக்தி இல்லை என்றால் மோட்சத்தை அடைய முடியாது என்ற சூழ்நிலை ஏற்படும். ஞானத்திற்கு பிராரப்தத்தை அழிக்கும் சக்தி இல்லை என்றால் அந்த ஞானம் அடுத்த ஜென்மத்தை நீக்குமே தவிர இந்த ஜென்மத்தில் வரும் சுகதுக்கத்தை நீக்காது என்றால் உடல் இருக்கும் வரை மோட்சம் இல்லை அப்படின்னு ஆயிடும். ரைட்? அது ஃபர்ஸ்ட் தோஷம். 2வது தோஷம் ஞான சம்பிரதாய உச்சத்தை. ஞான சம்பிரதாயமே இல்லாம போயிடும். குரு சிஷ்ய மரபு பரம்பரவே அழிஞ்சு போயிடும். யாரெல்லாம் உபனிஷத் உபதேசம் செய்கிறார்களோ அவர்கள் முக்தர்கள் அல்ல, சங்கரர் முக்தர்கள் அல்லன்னு ஆயிடும். ரிஷிகள் எல்லாருமே. அக்ஞானி இன்னொரு அக்ஞானிக்கு உபதேசம் செய்வோம். பிளைண்ட் லீடிங் டு பிளைண்ட். அதனால 2 பேரும் விழ வேண்டியதுதான். கண் பார்வையற்றவன் இன்னொரு கண் பார்வையற்றவனுக்கு கற்றுக் கொடுப்பான். எனக்கு கண் பார்வை இல்லைனாக்க நான் கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் ஒரு கண் பார்வையற்றவனை பிடித்து கொண்டு போனால் அவன் விழுந்தால் நானும் விழுவேன், இல்லையா? அந்த மாதிரி ஞான பரம்பரை வராது. வேதாந்த மகத்தான் அத்வைத்தம் இல்லாமல் போய்விடும், ஹானி ஏற்படும். இப்படியெல்லாம் வரக்கூடாது. ஞானிக்கு பிராரதம் இல்லை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் வந்து விட்டால் அந்த நிமிடத்திலிருந்து நான் முழுமையான முக்தன். applies to all of us. உடலையும் மனதையும் சாட்சியாக பார்க்கிறோம். ஞானம் இது ஸ்ருதி. எந்த உபநிஷத்திலிருந்து நமக்கு ஞானம் வருகிறதோ சா ஸ்ருதி வாக்கியா, அந்த உபனிஷத் கூறுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி 99 முடிக்கிறார். We are going to stop here. ஸ்லைட பார்த்துட்டு நிறுத்தி. to 99 இது வந்து இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். After origination of knowledge, prarabdha ceases to exist as body etc. are non-existent. Sthula shariram கிடையாது, சூக்ஷ்ம சரீரம் கிடையாது. இதெல்லாம் based on previous birth. Because I was never born and I never had birth and death. I have no birth, I have no death, therefore I have no prarabdha. Right? 93 வந்து just like a dream body, this body is superimposed on Atma. நான் ஆத்மா, நான் பிரம்மாஸ்மி. இந்த பாடி எந்தன்னு நான் சொல்ல முடியாது. So Vedanta declares that all the ignorance is the cause of the phenomenal world. பிரகடனப்படுத்துகிறது, declares. Just like an ignorant of rope sees a snake, ignorant of Brahman sees the world. 96 வந்து பாம்பு உலகம் எல்லாத்திலுமே நான் மட்டும்தான் இருக்கேன். இதெல்லாம் வெறும் அப்பியரன்ஸ். பாடி இஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். 5 எலிமெண்ட்ஸால பஞ்சபூதங்களால ஆனது பாடி. அதனால therefore no பிராரப்தம். உலகின் ஒரு பகுதி பஞ்சபூதங்களால் ஆனது. எனவே பிராரப்தம் கிடையாது. கர்மணி நான் ஆல் ஆக்ஷன்ஸ், எல்லா செயல்களும். அதான் பன்மை. ஸ்ருதியின் பன்மையின் தெளிவான பயன்பாடு பிராரப்த கர்மத்தை நிராகரிக்கிறது அப்படிங்கிறார். 99ல வந்து if the ignorance still persists on the presence of prarabdha, 2 absurdities can happen. ஒன்னு வந்து பிராரப்தா இருக்குனாக்க அது அத்வைத்தா இல்ல, அத்வைத்தாவே இல்ல, 2 இருக்குன்னு அர்த்தம். பிரம்மன் அத்வைத்த இது பிராரப்தம் 2 இருக்குன்னு ஆயிடும். So there is no liberation, there is no freedom from suffering and sorrows. மோட்சம் இல்லை, அதனால் துன்பம் என்ற துயரத்திலிருந்து விடுதலை கிடையாதுங்கிறது ஆயிடும் அப்படின்னு சொல்லி 99 முடிக்கிறார்.
Your life is like a plant that needs nurturing. If you feed it with negativity, it will grow negatively. If you feed it with positively, it will grow positively. ஸோ இது ரொம்ப பாப்புலர் ஸ்டோரி. செருக்கினாக்க ஒரு நேட்டிவ் அமெரிக்கன், அவளும் தே ஃபாலோ, அவர் நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷன் தான் அவளும் ஃபாலோ பண்ணுவா. எல்லாமே அவளும் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் அக்னி எல்லாம் பூஜை பண்ணுவா. ஸோ ஒன் ஈவினிங் when old Cherokee told his grandson about a battle that goes on inside people. நம்ம இதெல்லாமே நம்ம மனசுக்குள்ள நடக்கிறதானே. My son, the battle is between two wolves inside all of us. One is evil, it is anger, envy, jealousy, sorrow, regret, greed, arrogance, self-pity, guilt, resentment, inferiority, lies, false pride, superiority, and ego. The other one is good, it is joy, peace, love, hope, serenity, humility, kindness, benevolence, empathy, generosity, truth, compassion, and faith. The grandson thought about it for a minute and then asked his grandfather, which wolf wins? The old Cherokee said, the one that you feed. ஸோ நம்ம எதை பண்றோங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதனால மனசுல நெகட்டிவ் தாட் வந்ததுன்னா உடனே யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் இட் வித் அகம் பிரம்மாஸ்மி. இதெல்லாம் மைண்ட் திங்க் பண்றது, நான் பரமாத்மா அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கணும். A persistently positive focus creates a consistently positive mind. அது ஹேபிட்ல வரணும் அப்படின்னு சொல்லி முடிக்க சொல்றார். இன்னொரு பேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். Yeah, blind leading the blind. Therefore, accept that a realized one does not have prarabdha as stated in Upanishads. So, Om Shanti Shanti Shanti.